Hi, I am Mohan Prabhu from Ulavan Choice. நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரிப் இரிகேஷன் ஸ்பேர்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்டு அக்ரிகல்ச்சர் ஆட்டோமேஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷனை கொடுத்துட்ருக்கோம். நான் ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஏரியா வந்து ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் ஏரியாவாக இருந்ததுனால எனக்கு 2 phase 3 phase இஷ்யூ இருந்துச்சு. அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டில் என்ன பிரச்சனை வரும், அக்ரிகல்ச்சர் ஏரியாவுக்கும் இண்டஸ்ட்ரியலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பாதி நேரம் 2 phase பாதி நேரம் 3 phase இருக்கும். எனக்கு அது ஃபஸ்ட்டு பெரிய ப்ராப்ளமாக இருந்ததுனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்ராய்டு டீமை வந்து அப்ரோச் பண்ணேன். அப்ரோச் பண்ணும்போது நான் கேட்ட எனக்கு மேஜரான சொல்யூஷன், எனக்கு 2 phase டயத்துலையும் மெஷின் ஓட்டணும். 2 phase டயத்தில் பாதி நேரம் ப்ரொடக்ஷன் இருக்கணும், பாதி நேரம் ப்ரொடக்ஷன் இல்லாமல் நம்ம பண்ண முடியாதுங்கிறக்காக ஃபஸ்ட்டு அட்ராய்டு டீமை அப்ரோச் பண்ணேன். அப்ரோச் பண்ணிவிட்டு இவங்க இல்லாமல் மற்ற காம்படிட்டரும் பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து எனக்கு தேவையான ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்கல. அதனால ஃபஸ்ட்டு அட்ராய்டு டீம் கூட அப்ரோச் பண்ணி நான் டிசைன் பண்ணும்போதே எனக்கு வந்து இது வந்து மல்டி பர்பஸாக ஹைப்ரிட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி R&D ப்ராஜெக்டாகவே அவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்க அதே மாதிரி அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 phase 3 phase மட்டும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்டென்ஷனாக நாங்கள் சோலாரும் போட்டிருக்கோம். சோலார் போட்டதுனால என்னாச்சு அப்படின்னா என்னோட இபி பில் டிராஸ்டிக்காக குறைஞ்சி இன்றைக்கி 0 வரைக்கும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் மந்த்லி வந்து 5000 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணேன். இப்போ இதை மாட்டினதுக்கப்புறம் 2000 குறைஞ்சி இப்போ வந்து கிட்டத்தட்ட நில் பில்லுக்கு வந்துருச்சு என்னோடது. இது தொடர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட எக்ஸ்டென்ஷனாக எலக்ட்ரிசிட்டி பில்லை 0 பண்ண மாதிரி என்னோடய டிரான்ஸ்போர்ட்டையும் 0 பண்ணுற மாதிரி இப்போ இவி வெஹிக்கிளுக்கு மாறி இருக்கேன். இவி சார்ஜிங்கும் நான் இப்போ சோலாரில் தான் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து என்னோடய பேக்கப் டைம் அதிகப்படுத்துறதுக்காக பேட்டரியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். இது R&D ப்ராஜெக்டாக அட்ரைட்டை கொடுக்கும்போது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தது அதிகபட்சம் 5 kW வரைக்கும் நான் கேட்ட டிவைஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து டாப் எண்டாக 80 கிலோவாட் லோடில் கேட்டேன். அவங்க வந்து பெரிய லோடுங்கிறனால தான் இது R&D ப்ராஜெக்டாக எடுத்து எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் நான் அவ்வளோ லோடு கன்சியூம் பண்ணலினாலும் இப்போ அதோட கிட்டத்தட்ட ஒரு 80% லோடை அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. 80 கிலோவாட் லோடையும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தது இல்லாமல் சர்வீஸும் தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு அட்ராய்டு டீம். இப்போ அட்ராய்டோட அந்த யூனிட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட எலக்ட்ரிசிட்டி பில் 0 ஆனதுக்கப்புறம் அதை எலக்ட்ரிசிட்டி பில் என்னோட 0 ஆயிடுச்சுங்கிறனால நான் இப்போ அடுத்து என்னோட டிரான்ஸ்போர்ட் எனக்கு ரொம்ப அதிகம். டிரான்ஸ்போர்ட்டை 0 பண்ணுற விதமாக நான் இப்போ ஈவிக்கு மாறி இருக்கேன். ஈவியையும் நான் சோலாரில் தான் சார்ஜ் பண்ணுறேன். அதுக்கான 11 கிலோவாட் சார்ஜர் என்னோட இண்டஸ்ட்ரியல் லோடு இல்லாமல் நான் இந்த 11 கிலோவாட் சார்ஜர் இதில் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடது வந்து ஹையர் எண்ட் மாடல். இதில் வந்து 79 kWh பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹையர் லோடு ஹையர் ஆம்ஸ் எடுக்கும். அது எல்லாமே இது சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட இன்வெர்டர் டிசைன் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஃபியூச்சரில் சோலார் சப்போர்ட்டும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தேன். சோலார் சப்போர்ட்டோட வாங்கும்போது 60 kW கெப்பாசிட்டியோட அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நான் வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் இனிஷியல் ஸ்டேஜாக ஒரு 15 kW சோலார் போட்டேன். அதோட ரெக்குயர்மெண்ட் அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்ததும் எனக்கு இன்னும் லோடு அதிகமாக இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேறு வாங்கினதுனால நான் லோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இது மறுபடியும் இப்போ 2வது ஃபேஸாக ஒரு 20 kW எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்.